ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடியிலே சரண். போன பதிவினோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். இது உண்மையாகவே நடந்த விஷயம். எனக்கு ரிலேஷன் எல்லாமே ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. அதாவது எங்கள் அம்மா ஊர் நாகர்கோயில், அப்பா ஊர் திருநெல்வேலி. நாங்கள் திருச்சியில் இருந்தோம். அதனால் எங்களுக்கு அதோடு இல்லாமல் எங்கள் ரிலேஷன் நிறைய பேர் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அதனால் எங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. எனக்கு அப்போது ஒருத்தர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். அவர் மதுரையிலேருந்து வந்திருந்தார். அப்போ எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் தான் அவர் சொன்னார், இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போது இன்னைக்கு நாளைக்கு பங்குனி உத்திரம் சேர்த்தி வருது இல்லம்மா, நேராக பெருமாள் கிட்ட போய் எனக்கு நல்ல மாப்பிள்ளையாக வேணும்னு மட்டும் கேளு, எனக்கு பணக்காரனாக வேணும் அப்படி வேணும் இப்படி எதுவுமே கேட்காத, அவர்கிட்ட போய் கேளு, தப்பே கிடையாது, அவர்கிட்ட போய் எனக்கு நல்ல மாப்பிள்ளையாக அமைச்சு கொடுங்கன்னு மட்டும் ஒரு வார்த்தை கேளு, அதுக்கப்புறம் பாரு அப்படின்னாங்க. சரின்னு அந்த வாரம் நான் சேவிக்கிறதுக்காக சேர்த்தி மண்டபத்துக்கு வந்தேன். சாயங்காலம் ஒரு 4-5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 5 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் பார்த்தா சரியான கூட்டம். அப்படியே நசுக்கி என்னை தடன்னு கொண்டு போய் அப்படியே பெருமாள் தாயார் பக்கத்தில் நிப்பாட்டிட்டாங்க. நான் எப்படி அங்கே இருந்தேன், எப்போ இங்கே வந்து சேர்ந்தேனே எனக்கு தெரில. ஒரு செகண்டு தான் இப்படி பார்த்துட்டு, அம்மா தாயே நீங்கள் தான் எனக்கு நல்லபடியாக மாப்பிள்ளையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அடுத்த செகண்டே என்னை தள்ளி கொண்டு வெளில விட்டாங்க. வேலை முடிஞ்சு எப்போ உள்ளே போனேன் எப்போ வெளில வந்தேன் ஒரு 1/4 மணி நேரம் அந்த டைம் தான் இருக்கும். அப்படியே அந்த அளவு கூட்டத்தில் நெரிசல் எனக்கு முடிச்சு வெளியே வந்தாச்சு. அடுத்த வருஷம் பங்குனி உத்திரம் சேர்த்தி நடக்கும்போது எனக்கு குழந்தையே பிறந்துருச்சு. அடுத்த வாரமே எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி உடனே எனக்கு அடுத்த சேர்த்தும் போது எனக்கு பொண்ணு பிறந்துட்டா. இது 21 வருஷத்துக்கு முந்தைய என் லைஃப்பில் ரியலாக நடந்த விஷயம். அது மாதிரி அவங்கள்ட்ட ஆத்மார்த்தமாக கல்யாணம் ஆகாதவங்க எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோன்னா அன்றைக்கி கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. நீங்கள் கேட்குற முறை இருக்குது, எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு மணல் கயிறு மாதிரி 16 கண்டிஷன்லாம் எதுவுமே போடாமல் நீங்கள் நார்மலாக கேளுங்க. அதே போல் என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல டைப்பு, எனக்கு நல்ல குணமான மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்டேன். எனக்கு அதே போல் நல்ல குணமாக ரொம்ப தங்கமான டைப்பு. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, போய் எனக்கு காசு வேணும் பணம் வேணும் ரொம்பலாம் கேட்காம நம்ம மனசில் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாமல் நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க. இது ஒரு தடவை நடந்த விஷயம். இன்னொரு தடவை என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் தங்கை ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ரொம்ப எல்லா டாக்டரும் கைவிட்ட பேஷண்ட் தான் என் தங்கச்சி. அப்போ அவளுக்கு ஆனால் கடைசியாக நம்ம பெருமாள் கோயிலுக்கு வரணும், தாயார் சேவிக்கணும், பெருமாள் சேவிக்கணும் அவளுக்கு ரொம்ப ஆசை. அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் அந்த தாயார் சன்னதியோடைய வாசப்படியை தாண்டும் போது நான் நினைக்கிறேன், அம்மா தாயே ஒரே ஒரு தடவை போனா பெருமாளை சேவிச்சுட்டு போயிட்டானா அவளுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவள் சீரியஸு இன்னும் 2 நாளில் இறந்துருவா அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தவ பொழைச்சி எழுந்திரிச்சு அடுத்த மாதம் ஏதோ ஒரு விசேஷம், நானும் என் வீட்டுக்காரும் 50 ரூபா டிக்கெட்டில் லைனில் நின்றுட்டு இருக்கோம். சித்திரை 1 வருஷ பரப்புன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அப்போது கரெக்டாக இவ பெருமாளை சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு அங்கேருந்து வரா. நான் சேவிச்சிட்டேனே அப்படின்றா காலங்காத்தால். எப்பா எனக்கு அப்போ தான் தோணுச்சு, எப்போ தாயார் எப்படி நிறைவேற்றி வச்சுருக்காங்க என்னோட ஆசையை. அதுக்கப்புறமே அவள் இறந்துட்டா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது என் லைஃப்பில் நடந்த 2வது விஷயம். ஏன்னா சித்ருவான எல்லா டாக்டரும் கைவிட்ட ஒரு பேஷண்ட் தாயாரை சேவிச்சுட்டு ஹாப்பியாக வெளியில் வரானா எனக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரொம்ப 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 சாதாரண மனுஷியான எனக்கே இவ்வளவு அனுகிரகம் பண்ணுறாங்கன்னா ஆழ்வார்களுக்கெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஆழ்வார்கள்லாம் எவ்வளவு பாசுரங்கள் பாடியிருக்காங்க அப்படின்றது இப்போ தான் தெரியுது. அதனால தான் இவ்வளவு பாசுரங்களில் தாயாருக்கும் பெருமாளுக்கும் பாடியிருக்காங்க. அப்போனா அவங்கெல்லாம் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க இது போல். இல்லை இதை நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு இந்த மாதிரி உண்மையாக ஒருத்தவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். என்றைக்குமே தெய்வ பக்தி குழந்தைகிட்ட இருந்துச்சுன்னா அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஜெயிப்பாங்க. இதன் தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்.